Hi all, welcome back to another new video. ஆசான் பப்ளிகேஷனோடைய புக்ஸை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோவில் ஆசான் பப்ளிகேஷனோடைய யூனிட் 6 புக்கோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யூனிட் 6க்கு நீங்கள் ஏதாவது புக் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் அப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத போக போக இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது இந்த யூனிட் 6ல் தான். அதுக்கு தான் எந்த சோர்ஸ் படிக்கணும், எங்கேருந்து படிக்கணுன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஈவன் நானுமே ஸ்டார்டிங்கில் யூனிட் 6 எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லி தான் புக் கவரில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ சிலபஸ், ஓல்டு சிலபஸ், ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ், சிறப்பு தமிழ், ஜென்ரல் தமிழ் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் இந்த புக்கை கிரியேட் பண்ணியிருக்கிறதா இந்த புக்கில் போட்டிருக்காங்க. ஸ்கூல் புக் மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸுமே சேர்த்து நம்ம சிலபஸ் டாப்பிக்கு கவர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த புக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. 1000+ பேஜஸ் இந்த புக்கில் இருக்குது. இவ்வளோ மொத்தமாக இருக்கிற புக்கு கிழிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் கிழியாதுன்னு நினைக்கிறேன். இந்த புக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லி தான் இதில் போட்டிருக்காங்க. இந்த புக் ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும் அது எப்படி ஃபுல்லாகவே எல்லாமே கவர் ஆகிருமான்னு எனக்குமே டவுட் இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூனிட் 6 சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த புக்கோடைய இண்டெக்ஸ் படித்த உடனே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு யூனிட் 6க்கு தேவையான A to Z எல்லாமே இந்த புக்கில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் நான் மிஸ் பண்ண நிறைய பாயிண்ட்ஸ் இந்த இண்டெக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து 2019லேருந்து 2025 வரைக்கும் அந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறது அந்த ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. பர்டிகுலராக அந்த ஒரு டாப்பிக்லேருந்து மட்டும் லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் ஒரு 255 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸுமே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ தட் நம்ம ஒரு டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்றதை ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் முக்கியமாக திருக்குறள் எப்படி படிக்கணுன்ற டவுட் தான் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த புக்கு வாங்குறதுக்கு ஒரு மஸ்ட் பை புக்குன்னு நான் ஏன் சொல்லுவேன்னா, யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் பாதி தமிழில் படிக்கிற மாதிரி இருக்கும், பாதி இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ திருக்குறள் அப்புறம் தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழில் தான் படிச்சாகணும். இந்த புக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்காக இருந்தாலுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம ஐடியா கிடைக்கும். திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் கொடுத்துருக்குறாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த புக்கு இங்கிலீஷ் மீடியமில் மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம்லையுமே ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. இந்த புக்குடைய லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் அகழாய்வு பண்ண இடங்கள் டாபிக்ஸ் நான் ரீசெண்டாக படிச்சிருந்தேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருந்தாலுமே நெக்ஸ்ட் பேஜில் இங்கு ப்ளீட் ஆகலை. நல்ல திக்கான GSM பேப்பரில் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த புக்கில் ஒரு சில டாபிக்ஸ் நான் படித்து பார்த்த வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி அவுட் சோர்ஸுமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டாப்பிக்கும் பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் இல்லாமல் இந்த புக்கோடைய கடைசியில் வந்து ஆசான் ஸ்பெஷல் டெஸ்ட்டுன்னு ஒரு தனியாக ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா எப்போவுமே நமக்கு பேசிக்கான சோர்ஸ் என்னென்னா ஸ்கூல் புக் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கை கோ த்ரூ பண்ணிட்டு தான் எந்த புக்காக இருந்தாலும் படிப்போம். ஸோ அந்த ஸ்கூல் புக் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸாக டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி. இப்போ நீங்கள் 6th ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ்லாம் யூனிட் 6க்கு கவர் ஆகுதோ அந்த லெசன்ஸ்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்றத டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் அகாடமி ரிலீஸ் பண்ணக்கூடிய புக்கு ஒரு சிலது நான் வாங்கி படித்து பார்த்துருக்குறேன். அதில் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் ஸ்கூல் புக்கை நம்பி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புக்கோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த புக்கை ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.